2 3 4. பெரிய பிள்ளைக்கு பெரிய பழம் பொடி. நடு பையனுக்கு கொஞ்சம் பெரிய பழம். ஏன்டா வேண்டாம், நீ போ. வேற ஏதாவது வேற என்ன தருது? அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டான். ஐஸ்கிரீம் எல்லாம் திங்க போட புடி. வெயில் கொளுத்தது இல்ல இல்ல, நாக்கு வறண்டு வரக்காஞ்சு போய் கிடக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்பா வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா? என்ன நோனோ? எஸ் எஸ் தானேங்க. நோ வேணாம்மா. ஏன் வாழைப்பழம் ரொம்ப நல்லதுப்பா. எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பழத்தை வேக வச்சு சாப்பிட்டேன்னா எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு. உடம்புக்கு நல்லது இல்லை, எங்களுக்கு தான் நல்லது. போ. ஏய், இது சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க? எனக்கு வேண்டாம்மா. ஏன்? பிடிக்கல, இப்படி சாப்பிட பிடிக்கல. சரி, எப்படி சாப்பிடுவோங்க? வேற மாதிரி வேற மாதிரி. வேற மாதிரின்னா எப்படி? மிளகா பொடி. சாஸு மிளகா பொடியா? சாஸ் எல்லாம் இல்லை, சர்க்கரை அப்புறம் ஹனி எல்லாம் போட்டு. சர்க்கரை ஹனி அதெல்லாம் ஃப்ரூட் சலாட் ஆயிரும். அதுக்கெல்லாம் இங்கே காசு இல்லை. வேணாம் போமா. அதே மாதிரி எனக்கு வேணாம். அந்த மாதிரி எனக்கு தரலைன்னா நான் ஏதாவது வித்தியாசமா செஞ்சு தரேன். அப்போ பார்த்தா இந்த ஃப்ரூட்ஸ். சரிடா. டேய் இருடா. டேய் இங்க பாரு, வித்தியாசமா நீங்க செய்யுங்கடா. நான் செய்யலாமா? ஓ, நீங்க செய்யுங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட். எனக்கு வந்து ஆத்திரத்துல அவன் கையோ கால உடைச்சிருப்பான். இல்ல, நீங்க வித்தியாசமா செய்யுங்க. பட் உப்பு மாதிரி தான் இருக்கணும். சர்க்கரையெல்லாம் நீங்க எடுக்க கூடாது. உப்புல நீங்க என்ன வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ மிளகா பொடி. மிளகா பொடி, பெப்பர் பொடி, சாம்பார் தூள், ரசப்பொடி என்ன வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னன்னா சால்ட் வித் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஆனா ஒரே பழத்தை எல்லாருமே எடுக்க கூடாது. அமைச்சரே, இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. 4 பேரும் 4 விதமா எடுக்கணும். அப்ப பாருமா, நான் எப்படி வாங்கிட்டு வரேன். சால்ட்ல என்ன வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நானும் போறேன். ஏய், இந்த டைம் கேட்ட கூட க்ளோஸ் பண்ணாம போறாங்க. ஐயா. கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம். ஆஹா, இதில் வந்து உப்பு மிளகு பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா சும்மா செம்மையாக இருக்கும். எப்படி அழகாக இருக்குது. என்னோட பழத்தை யாரும் திருடி இருக்கக்கூடாது. ஓகே. ஓகே, என்னோட பழம் ரெடி ஆயிடுச்சு. இனி மசாலா மட்டும்தான். கையை வெட்டிடாதீங்களா? பார்த்துக்கிறோமா? ஏன் அப்படியம்மா மாதிரி என்னோட ரெடி. ரெடி. நீ என்ன போடுற? பெப்பர்டா, பெப்பர் வித் சால்ட்டு. பத்தியடா, செம்மையா இருக்கும். அம்மா, ஏமா இதுக்கு பெப்பர்லாம் போடுற? அதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ட்விஸ்ட் வச்சுட்டு. ஆமா. அம்மா, நானும் உப்பு மிளகாத்தூள் போடுறேம்மா. ஓகே, போட்டுக்கோ.
எனக்கு கொஞ்சம். ஏய் பா. ஏய் எனக்காச்சு. ஏய் மாங்காய் தான் சூப்பரா இருக்கும். ஆமா. டேய் உன்னோடது நல்லா இருக்குடா. நீ என்னடா போட்டு வச்சிருக்க? நான் வெள்ளரிக்காய் போட்டு வச்சிருக்கேன்மா. வெள்ளரிக்காய். வாவ் டேய் கொஞ்சம் தாடா. முடியாதோ. ஏய் ப்ளீஸ்டா. எப்படிமா தர முடியும்? சரி பாப்போம். ஓகேம்மா சாப்பிடலாமா? இருங்க சாப்பிடாத இரு இரு இரு. ஏய் இங்க வெயிடா. கவலைப்படாதடா, பிரச்சனையை கொடுக்குற சாமி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். எல்லாம் லைனா வைங்க. சரி ஏன் இதுக்கு முடிவு உனக்கு? அபியம்மா இப்படிதாப்பா ஆசை காட்டி மோசை காட்டுவாங்க. அப்படி எல்லாம் இல்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் சாப்பிட்டேன். அப்ப அந்த ட்விஸ்டே போயிருப்பா. சோ எனக்கு சொல்லுமா சீக்கிரம். நீ போய் முன்னாடி நில்லு. இங்க நில்லு. நான் ஒரு ஐட்டம் எடுத்து காட்டுவேன், அது யாருக்குன்னு நீ சொல்லணும். ஓகேவா? இது தள்ளி தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து தெரிஞ்சு போயிடு. அதனால சரி காட்டு. இது யாருக்கு? எனக்கு. வச்சுக்கோ. அங்க வச்சிரு. அச்சோ. சரி நீ அடுத்தது. இது யாருக்கு? வணக்கக்கு. எனக்கு. திரும்பி நில்லு. இது யாருக்கு? ராகேஷ்க்கு. ஃபைனலா இதுதான் எனக்கு. இது அபியம்மா தெரியுமா? யாரு சாப்பிட போறாங்க? நம்மளுக்கு என்ன துப்பி துப்பி நிறைய போட்டாங்க. அவதான் அபியம்மா கடைசியில எனக்கே வந்துருச்சு. வெரி ஹாப்பிப்பா. எனக்கு மாங்காய் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒன்னு எடுத்து சாப்பிடு. அப்படியே சாப்பிடு. நல்லா இருக்கா? இது ஏன் நம்ம இப்படி சாப்பிட கொடுத்துக்கலாம்? மிளகா தூள்லாம் எடுத்து கொஞ்சம் மேல போட்டு அதுக்கப்புறம் தடவி இப்ப சாப்பிடணும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நான் யாருக்காவது போட்டு பெப்பர் போட்டு அது கடைசியில் எனக்கே வந்துருச்சேடா ராகேஷா. ஓகே இனி சாப்பிட்றேன். எடுத்துக்கிட்டாக்கா நீ வேணா எடுத்துக்கா. கேம் நாங்க என்ன சொல்றோம்? ஒழுங்கா ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும்னா அந்த பிரச்சனைலாம் வந்துட்டேன். ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸோட சில்லி பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே சூப்பராக இருந்தது. என்னோடது டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும் எனக்கு தான் பெப்பர் பிடிக்காமல் இருந்தது. ஆம்லேட்னா பெப்பர் போட்டிருக்கலாம், பையா பழத்துக்கு தானே. சரி ஓகே, இருந்தாலும் சாப்பிட்றலாம். நீங்களும் இந்த மாதிரி விளையாடி இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, எவ்வளோதான். டாட்டா பாய்.